என்னம்மா அவசரமா வா வா நீங்க என்ன விஷயம்? சார் உடனடியே போராட்டம் நடத்தணும். அதுக்காக தான். என்ன போராட்டம்? தேர்தலுக்கான போராட்டம் சார். தேர்தலுக்கான போராட்டமா? புரியலையே. ஓட்டு எதுல போடுறோம்? எலக்ட்ரானிக் மிஷின்ல. அதுலதான் பிரச்சனை. அதுக்காக தான் போராட்டம் நடத்தணும். புரியலையே எனக்கு. புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்க. அந்த மிஷினை கண்டுபிடிச்சது யார்? சத்தியமா நம்ம நாட்டுக்காரன் இல்ல, வெளிநாட்டுக்காரன் எவனும். இப்ப அதுல என்ன உனக்கு பிரச்சனை? கண்டுபிடிச்ச அவன் அதை யூஸ் பண்றானா? இல்ல, யூஸ் பண்ணல. இப்ப அதுக்கு என்ன? கண்டுபிடிச்ச அவனே அதை யூஸ் பண்ணலையே, அப்ப அதையே நம்ம யூஸ் பண்ணணும். ஏம்மா, இது நீங்க சொல்லியோ நான் சொல்லியோ சரி பண்ண முடியாது. பல கட்சி தலைவர்கள் தான் வலியுறுத்தணும். ஏற்கனவே வலியுறுத்தி இருக்காங்க, நடக்கல. சரி விடுங்க. அதுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? அதுல ஏகப்பட்ட பிரச்சனை. பேப்பர்ல தான் ஓட்டு போடுறப்பல வரணும். எவ்வளவு ஆணித்தனமா கேட்குறீங்களே. நீங்க 2 பேரும் ஏதாவது வேட்பாளரா போட்டிடுறீங்களா? சேச்சே, அந்த கடமெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிம்மா, நீங்க வேட்பாளராகவும் போட்டிடல, அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓட்டு போட்டு போக வேண்டியதானே. அதுலதான் பிரச்சனையே. பொழுது போகல போல இருக்கு. புருஷன் கூட சண்டை போட முடியலன்னு நம்மளை கூப்பிட்டு வச்சிருக்காங்க. ஏமா, என்ன பிரச்சனை சொல்ல வரீங்க? ஒரு ஆளு ஒரு ஓட்டு தான் போட முடியுது இந்த மிஷின்ல. ஆமாமா, ஒரு ஆள் ஒரு ஓட்டு தான் போட முடியும். அத நீங்க சொல்லாதீங்க. ஓட்டு போட வேண்டியது நாங்க. ஓட்டு போட வேண்டியது நீங்க தான்மா. நான் சொல்றேன்னு இல்ல, இந்திய தேர்தல் ஆணையமே சொல்லுது ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு மட்டும்தான். நாங்க அதனாலதான் அந்த மிஷின் வேணான்னு சொல்றோம். நீங்க என்ன சொல்ல வரீங்களோ இது மரமண்டை, ஒத்துக்கிறேன். தெளிவா விலைக்கு தொலைக்கி சொல்லுங்க, புரிஞ்சுக்கிறேன். சொல்றேன் சார். 3 கட்சி 3 அறிக்கை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒருத்தர் வந்து 2000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க, ஒருத்தர் 2500 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காங்க, ஒருத்தர் 3000 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காங்க, ஒருத்தர் ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொல்லிருக்காங்க, ஒருத்தர் வாஷிங் மிஷின் தரேன்னு சொல்லிருக்காங்க, இன்னொருத்தவங்க ஏசி தரேன்னு சொல்லிருக்காங்க. கேட்கறனா பதட்டம் ஆகலாமா? சொல்ற, நீ ஏன் இவ்வளவு பதட்டம் ஆகுற? சரி தராங்க. அது மட்டும் இல்ல, ஒருத்தவங்க தங்க செயின் தரேன்னு சொல்லிருக்காங்க, ஒருத்தவங்க தங்க மோதிரம் தரேன்னு சொல்லிருக்காங்க, ஒருத்தவங்க தங்க வளையல் தரேன்னு சொல்லிருக்காங்க. ஐ எம் டோட்டலி கன்ஃபியூஷன். எல்லாம் சொன்னாங்க, அது எனக்கும் தெரியும். நானும் இந்த நாட்டில் தான் இருக்கேன். ஆனால் அதுக்கும் நீங்கள் போராட்டம்னு ஆரம்பிச்சிங்க. பேலட்டுன்றீங்க, பேப்பரில் குத்துன்றீங்க, மிஷினில் ஓட்ட போட முடியாது, ஓட்டு போட முடியாதுன்றீங்க. யாருக்கும் ஃபோன் வருது, அது பாட்டு ஒரு பக்கம் வரட்டமா, எனக்கு தெரிவு பண்ணுங்கம்மா. சார், நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு ஒருத்தர் வீடு கொடுக்குறாங்க, ஒருத்தர் கார் கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க பைக் கொடுக்குறாங்க. இது 3 ஃப்ரீயா கொடுத்தா நீங்க வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? ஏன் கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுவோம்மா. அதனாலதான் நீ இப்படியே இருக்கிற. ஃப்ரீயா கொடுத்தா யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? வாங்கிப்போம்மா. அதே போலதான் நாங்க வாங்குறதுக்காக தான் கேட்கிறோம். வீடு காரு பைக்கெல்லாம் தராங்களா? எங்கம்மா தராங்க? நீங்க வாங்கும் போது எங்கன்னு சொல்லுங்க, நானும் வரேன். நீங்க எங்கேயும் வர வேணாம். நாங்க சொன்னோம்ல ஓட்டு சீட்டு வேணும்னு, அந்த ஓட்டு சீட்டுல போட்டா அவங்க தருவாங்க. இப்ப புரியுதா? ஓட்டு மிஷின்ல போட்டா ஒரு ஆளுக்கு தான் போட முடியும். அதே ஓட்டு பேப்பர்ல போட்டா 3 பேருக்கும் போட்டா எல்லா பொருளும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓ, அதுக்கு தான் சொன்னீங்களா? மிஷினே வேணாம். எந்த கண்ட்ரியில கண்டுபிடிச்சான் அவனே யூஸ் பண்ணலையே, நம்ம ஏன் யூஸ் பண்ணோம்? இவ்வளவு வேக்கானம் பேசுறது இதுக்கு தானா? 3 ஓட்டு போட்டா செல்லாத ஓட்டு ஆயிடுமா? 3 பேருக்கும் ஓட்டு போட்டா எல்லாம் கிடைக்கும் நினைச்சேங்க. புத்திசாலி. உங்க 2 பேரும் நான் ரொம்ப பிரில்லியன்ட் நினைச்சேன். வந்த உடனே போராட்டமும், அது எப்படி எலக்ட்ரானிக் மிஷின் யூஸ் பண்றீங்க, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உடனே நான் நினைச்சேன் எலக்ட்ரானிக்ல எதுவும் தப்பு நடக்குது போல இருக்கு. அதை தட்டி கேட்க 2 பெண்மணிகள் வந்தீங்கன்னு ரொம்ப கம்பீரமா நினைச்சேன். இவங்க தேர்தல் அறிக்கையில ஃப்ரீ தரேன்ட்டு எல்லாம் சொன்னாங்கன்றதுனால இப்ப எல்லாருக்கும் நீங்க ஓட்டு போடணும். எல்லாருக்கும் போட்டா அது செல்லாத ஓட்டு, லூசுங்களா? ஐயோ, செல்லாத ஓட்டா என்ன சொல்றீங்க? நானும் கொஞ்ச நாளா என்ன நினைச்சேன்னா, மிஷின்ல ஏதோ கோளாறு இருக்கு, பிரச்சனைன்னாங்களே, இது மாதிரி பேப்பர்ல வந்தா சரியான தேர்வு இருக்கும், நம்ம பட்டன் அமைக்கிட்டு ஏதோ ஒரு ஓட்டு மாறி போயிடுச்சு, இப்படிலாம் குழப்பம் வரும்னு நினைச்சேன். உங்களை மாதிரி ஆளை வச்சுக்கிட்டு பேப்பர் கொடுத்தா 18 பேர் எதனா சொல்லி அந்த வேட்பாளர் அங்கே நின்னா 18 குத்துவீங்க. அப்புறம் திருப்பி ரீஎலெக்ஷனாக வந்துன்னு இருக்கும். சத்தியமாக நீங்கள்லாம் திருந்துங்க. முதல்ல என்ன ஃப்ரீ கொடுக்குறேன்னாலும் என்ன கருமத்தை கொடுக்குறோம் அதெல்லாம் காதில் போட்டுக்காம எது நல்லது, யார் நல்லவங்க, எதுக்காக ஓட்டு போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஓட்டு தெளிவாக போடுங்க. அது மிஷினானாலும் சரி, பேப்பராக இருந்தாலும் சரி. நீங்கள் பேப்பரில் போட்டு இது மாதிரிலாம் தப்பு நடக்குன்றதுனால தான் இந்த மிஷினை வச்சு நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மிஷின் ஒழியணும், பேப்பர் வரணும்னா நீங்கள் தெளிவாயிடுங்க.
புரியுதா? புரிஞ்சுதோ இல்லையோ, நான் தெளிவாயிட்டேன். 3, 4, 5, 6 எவ்வளோ பரிசு பொருட்கள் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி வேணும். இன்னொன்று, வாக்குச்சாவடிக்கு போயிட்டு வாக்கு செலுத்துவது என்பது நம்முடைய உரிமை, கடமை. அதை சரியா போய் பண்ணுங்க. 3 பேருமே தரேன்னு சொன்னாங்க. 3 பேர்ல யார் ஜெயிச்சாலும் ஏதோ ஒண்ணு எங்களுக்கு கிடைக்க தானே போகுது. வாடி போலாம். ஐயோ, உண்மையிலேயே இந்த தடவை லாட்டரி சீட்டு வாங்கின மாதிரி எல்லா கட்சியும் ஏதோ ஒன்று தரேன்னாங்க. அதனால யார் ஜெயிச்சாலும் இந்த தடவை வீட்டுக்கு ஏதோ ஒன்று வரப்போகுது. ஆனால் தமிழ்நாடு கடன் உச்சத்துக்கு போகுது. நம்ம எல்லாம் கடன்காரன்தான் வாழ போகிறோம். இதுதான் உண்மை. இலவசத்தை எண்ணி ஒழிக்கிறாங்களோ, இது மாதிரி இருக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம்.